வாய்க்கு ருசியாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் சத்துக்கள் நிறையாவும் இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு துவையல் ரெசிபி தான் வந்து நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறேன். இந்த துவையல் வந்து பழைய சாதத்துக்கு, கஞ்சிக்கு, தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்குங்க. சூடான சாதத்துக்கும் பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எமர்ஜென்சி ஃபேமிலி. கொஞ்சமான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே வந்து இந்த துவையல் வந்து செஞ்சிடலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வடசட்டி அடுப்பில் வச்சு வரமல்லி, ஜீரகம், மிளகு, வரமிளகாய் இதெல்லாமே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது அதே பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். அதில் வந்து ஒரு 10 பல் பூண்டு, சின்ன வெங்காயம், இஞ்சி இது மூணுமே வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நான் ஒரு பாத்திரத்தில் வந்து அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். வெங்காயம் வதக்கின அதே எண்ணெயிலேயே வந்து 2 கொத்து முருங்கைக்கீரை வந்து உருவி கழுகி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து நான் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வந்து வதக்கி எடுத்துக்கிறேன். முருங்கைக்கீரையை ரொம்ப நேரம் வதக்காமல் அதோட கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து வதக்கி நான் வந்து அதையும் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். எலுமிச்சங்காய் சைஸ் அளவு புளி வந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். புளி கொதிக்கிற டைமில் கொஞ்சமாக கல்லுப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரையிலும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன். இந்த டைமில் புளியோட பச்சை வாசனையெல்லாம் போய் கொதித்து ரெடியாக இருக்கிற டைமில் அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கீரை இது எல்லாமே வந்து இந்த புளி கரைசலோடு சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். புளி கரைசலில் வந்து வெங்காயம், கீரை இதெல்லாமே வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தை வந்து இறக்கி ஆற வச்சுக்கிறேன். வரமல்லி, மிளகு, ஜீரகம் இதெல்லாமே வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அதோட 2 வரமிளகாயும் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா பவுடர் ஆனதுக்கப்புறமா ஆற வச்சுருந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கீரை இதையும் வந்து அந்த ஜாரோடு சேர்த்து நல்ல நைஸான பேஸ்ட்டாக வந்து நான் அரைச்சி எடுத்துருக்கிறேன். இந்த துவையலுக்கு வந்து தாளிப்புக்காக நான் ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, கடலைப்பருப்பு இது 2 மட்டும் எண்ணெயில் நல்லா பொரிய விட்டு இந்த துவையலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேங்க. இப்போ சாப்பாடும் வந்து ரெடியாக இருக்குது. நான் செஞ்சுருக்கிற இந்த முருங்கைக்கீரை துவையல் வந்து எண்ணெய் நிறையா ஊற்றி நல்லா தாளித்து எடுத்தோம் அப்படின்னா சாப்பாட்டுக்கு வந்து எண்ணெய் ஊற்றவே வேண்டாங்க. பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். வாய்க்கு ருசியான அதுவும் சத்தான முருங்கைக்கீரை துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் செஞ்ச இந்த முருங்கைக்கீரை துவையல் ரெசிபி வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னோடய எமர்ஜென்சி ஃபேமிலி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.